ஒரு நாள் ஈவினிங் ஒருவர் வேலையிலிருந்து களைப்புடனும் எரிச்சலுடனும் வீட்டிற்கு வந்தபோது வீட்டு வாசலில் தனது 5 வயது மகன் தனக்காக காத்திருப்பதை கண்டான். அந்த பையன் அப்பாவை பார்த்ததும், அப்பா, நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கலாமா? அதற்கு அப்பாவும், சரிப்பா, என்னன்னு சொல்லு என்று சொல்றாரு. அப்பா, 1 மணி நேரத்திற்கு நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? அது உனக்கு தேவையில்லை, ஏன் அப்படியெல்லாம் கேட்கிறாய் என்று அவன் அப்பா கோபத்துடன் கேட்டார். இல்லை, எனக்கு தெரியணும், நீங்கள் 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க என்று. அப்படி உனக்கு தெரியவே வேண்டும் என்றால் நான் சொல்கிறேன். நான் 1 மணி நேரத்துக்கு $20 சம்பாதிக்கிறேன். ஓ, அப்படியா என்று அந்த பையன் தலை குனிந்து பதிலளித்தான். அவன் அப்பாவை பார்த்து, அப்பா, நான் $10 உங்களிடம் கடன் வாங்கட்டுமா என்று அந்த பையன் கேட்க, நீ அப்படி கேட்டதற்கு காரணம் கொஞ்சம் பணம் கடன் வாங்கி முட்டாள்தனமான பொம்மையையோ அல்லது தேவையில்லாத பொருட்களையோ வாங்குவதற்காகவா என்று கோபத்துடன் கேட்டார். நீ இப்போ தூங்குறதுக்காக ரூமுக்கு போகலாம். நான் தினமும் கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கிறது இது மாதிரி குழந்தைத்தனமான நடத்தைகளுக்காகவா? அந்த சிறுவன் அமைதியாக தன் அறைக்கு சென்று கதவை மூடிக்கொண்டான். அந்த மனிதன் உட்கார்ந்தவாறே சிறுவனின் கேள்விகளை பற்றி இன்னும் கோபமாக இருந்தான். கொஞ்சம் பணம் வாங்குவதற்காக மட்டுமே இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்க அவனுக்கு எவ்வளவு தைரியம்? 1 மணி நேரத்திற்கு பிறகு அமைதியான அந்த மனிதன், எனது பையன் அரிதாகவே பணம் கேட்டான் என்று யோசிக்கத் தொடங்கினான். பிறகு அந்த மனிதன் பையனின் அறையின் வாசலுக்கு சென்று கதவை திறந்து, தூங்கிக் கொண்டிருக்கிறாயா மகனே என்று கேட்டான். இல்லை அப்பா, நான் விழித்திருக்கிறேன் என்று பதில் சொன்னான் அந்த பையன். நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தி விட்டேன். நிறைய நாட்களுக்கு பிறகு எனது விரக்தியை உன்மேலே காட்டிவிட்டேன். இதோ நீ கேட்ட $10 பணம். அந்த பையன் அதை சிரிச்சுக்கிட்டே வாங்குறான். அப்படியே ஓடிப்போய் பிலோவுக்கு கீழே இருந்த நொறுங்கிய ரூபாய் நோட்டுகளை வெளியே எடுத்தான். அதை கண்ட அப்பா பையனிடம் ஏற்கனவே பணம் இருப்பதை பார்த்து மீண்டும் கோபப்பட ஆரம்பித்தார். மெதுவாக அவன் பணத்தை எண்ணிக்கொண்டிருந்தான். எண்ணி முடித்ததும் அப்பாவை பார்க்கிறான். அதற்கு அப்பா, உன்னிடம் பணம் இருக்கும்போது ஏன் இன்னும் பணம் கேட்டாய் என்று கோபமாக கேட்டார். ஏனென்றால் எனக்கு அது போதாது. ஆனால் இப்பொழுது என்னிடம் போதுமான அளவு பணம் இருக்கிறது. அப்பா, என்னிடம் $20 இருக்கிறது. உங்களது டைமில் இருந்து 1 மணித்தியாலம் எனக்காக தர முடியுமா? வீட்டிற்கு சீக்கிரமாக வர முடியுமா? எனக்கு உங்களுடன் டின்னர் சாப்பிட ஆசையாக இருக்கிறது என்றான் அந்த பையன். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கா? நீங்களும் யாரையாவது இப்படி மிஸ் பண்ணுறீங்களா? அவங்களுக்கும் இந்த கதையை ஷேர் பண்ணிக்கோங்க.